வணக்கம். அநீதியால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட கோபம் அவளை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா மாத்துச்சுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, தென்னிந்தியாவோட ரொம்பவே பிரபலமான மாசாணி அம்மனோட கதைய இன்னைக்கு நாம விரிவா அலசலாம். கதையோட ஆரம்பமே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சாபம். அங்க ஒரு குழந்தை கூட பொறக்கவே இல்லையா? ஏன்? என்ன காரணம்? அதுக்கு காரணம் காரன் ஒரு பயங்கரமான அரக்கன். அவன் இதுவரைக்கும் சரியா 99 கருக்களா அழிச்சு சாப்பிட்டிருக்கான். அவனோட அடுத்த டார்கெட் 100. அந்த 100வது குழந்தையும் அவன் தின்னுட்டானா அவனை யாராலுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா மாறிடுவான். இப்போ அந்த கிராம மக்கள் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். அந்த 100வது குழந்தைய அந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்த போறது யாரு? நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் ஒரு நடு ராத்திரியில ஒரு மருத்துவச்சியோட குடிசை வீட்டு கதவு தட்டப்படுறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அந்த ராத்திரியில நடந்த பயங்கரமான சம்பவங்களுக்கு அவங்கதான் ஒரே சாட்சி. கதவை தட்டுனது மகிழன்னு ஒரு வீரன். பயங்கர பதட்டமா மூச்சு வாங்க வந்து உதவி கேக்குறான். என்ன விஷயம்னா, அவனோட நிறைமாச கர்ப்பிணி மனைவி பிரசவ வலியில காட்டுக்குள்ள தனியா தவிச்சிட்டு இருக்கா. மகிழனோட பதட்டத்தை பார்த்த அந்த மருத்துவச்சிக்கு விஷயம் புரிஞ்சிடுது. அவங்க அந்த அரக்கனோட கொடூரமான சாபத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரக்கன் என்ன பண்ணுவான்னா, தனியா இருக்கிற நிறைமாத கர்ப்பிணி பெண்களை தேடி போய் அவங்க வயித்துல மிளகாய அரைச்சு பூசி கருவை செதைச்சு சாப்பிடுவான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மகிழனுக்கு உசிரே போயிடுச்சு. ஐயோ, நம்ம மனைவியை தனியா காட்டுல விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அந்த நிமிஷம் அவனுக்கு உரைக்குது. உடனே அந்த மருத்துவச்சி கேக்குறாங்க, சரி, ஆனா உங்க மனைவி எதுக்கு இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்தாங்கன்னு. அப்போதான் மகிழன் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அரக்கன் இல்ல, ஒரு ராஜாவோட திமிருதான் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த டைம்லைன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு முனிவர் கொடுத்த தெய்வீக மாம்பழம். அது ராஜா என்ன பண்றான், ஆணவத்துல ஆத்துல நட்டு வைக்கிறான். அந்த மரத்துல இருந்து ஒரே ஒரு பழம் ஆத்துல மிதந்து போகுது. கடைசியா அது சைனியோட கைக்கு கிடைக்குது. இப்படிதான் ஒரு நல்ல வரமா கிடைச்ச விஷயம் ஒரு பெரிய அநியாயத்துக்கு ஆரம்ப புள்ளியா மாறுது. சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோயின் சயனி அவங்கள பத்தி பார்க்கலாம். அவங்களோட கேரக்டரும் மகிழின் மேல அவங்க வச்சிருந்த காதலும் தான் இந்த கதையோட முக்கியமான எமோஷனல் கோர். இங்க பாருங்க, இதுதான் சயனியோட கேரக்டர்ல இருக்கிற ஒரு ட்விஸ்ட். அவங்க பார்க்க ரொம்ப சாஃப்டானவங்க, சாப்பாட்டுல கூட காரம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருந்தது. ஒரு தடவை ஒரு மான புலி தாக்குற மாதிரி இருந்த ஒரு சிலைய பார்த்த உடனேயே கோபத்துல அந்த புலியோட தலைய வாளால வெட்டி வீசிட்டாங்க. இது அவங்களுக்குள்ள இருந்த அந்த சக்திக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி. அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாருங்க, விதி சில சமயம் நம்மள வச்சு விளையாடும்ல. கரெக்டான நேரத்துல தப்பான இடத்துக்கு அவளை கொண்டு போய் விட்டுடுச்சு. ஆத்துல குளிக்கணுங்கிற அவளோட ஒரு சின்ன ஆசை ஒரு பெரிய சோகத்துக்கு வழிவகுத்துடுச்சு. சரி, அந்த பக்கம் ராஜா நன்னனுக்கு யாரோ தன்னோட ஸ்பெஷல் மாம்பழத்தை சாப்பிட்ட விஷயம் தெரிய வருது. அவ்வளவுதான், கதை அப்படியே தலைகீழா மாறுது. ஒரு சின்ன கடி, ஆனா அது ஒரு பெரிய அழிவையே கொண்டு வந்துடுச்சு. சயனி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம இருந்த ராஜாவுக்கு இதெல்லாம் எங்க கேட்க போகுது? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் இது. ராஜாவோட கோவம் அவரோட புத்தியையே மழுங்கடிச்சிடுச்சு. ஒரு சாதாரண பழத்துக்காக ஒரு நிறைமாச கர்ப்பிணிக்கே நேரா மரண தண்டனை கொடுத்துடுறான். மகிழன் எவ்ளோ கெஞ்சி பாக்குறான், தங்கம் தர்றேன், யானை தர்றேன்னு சொல்றான். ஆனா அந்த ராஜா மனசு கொஞ்சம் கூட இறங்கல. வேற வழியே இல்லாமல் மகிழன் போருக்கு போறான். நன்னனை தோற்கடிச்சு சயனிய காப்பாத்திட்டான். ஆனா அந்த போரோட விளைவு ரொம்பவே மோசம். 2 ராஜ்யமும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்த அவங்க கடைசில அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள தஞ்சம் போக வேண்டியதா போச்சு. இப்போ மகிழனோட ஃபிளாஷ்பேக் முடியுது. நாம மறுபடியும் கதையோட ஆரம்பத்துக்கு வரோம். மகிழனும் அந்த மருத்துவச்சியும் சயனிய காப்பாத்த வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஆனா அவங்க அங்க போய் பார்த்த காட்சி இருக்கே, அவங்க ரத்தத்தையே உறைய வச்சிடுச்சு. ரொம்பவே சோர்ந்து போயிருந்த சயனிய அந்த அரக்கன் துரத்திக்கிட்டு இருந்தான். அந்த அரக்க அவளை நெருங்கின கடைசி செகண்ட்ல ஒரு மிராக்கிள் நடக்குது. சயனி அங்கிருந்த மாட்டுச்சாணத்துல வழுக்கி விழறான். அடுத்த செகண்டே அவ சாதாரண சயனி இல்ல, வானத்துக்கும் பூமிக்குமா உடம்பெல்லாம் நெருப்பு ஜுவாலையோட ஒரு பிரம்மாண்டமான சக்தியா மாறி நிக்கிறா. அவளோட கோப பார்வையிலேயே அந்த அரக்கன் எரிஞ்சு சாம்பலாயிட்டான். அந்த தெய்வீக உருமாற்றத்துக்கு அப்புறம் சயோனியோட மனுஷ உடலும் அவ பெத்தெடுத்த குழந்தையும் இந்த உலகத்தை விட்டு போயிடுது. ஒரு மனுஷியா அவளோட கதை முடிஞ்சாலும் ஒரு தெய்வமா அவளோட கதை அன்னைக்குதான் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒரு புது பேரும் ஒரு புது நோக்கமும் கிடைக்குது. சரி, மாசாணி அம்மன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா?
ரொம்ப சிம்பிள். அவங்க தெய்வீக உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுச் சாணத்துல வழுக்கி விழுந்தாங்க இல்லையா, அதுலேருந்து வந்த பேர் தான் மாசாணி. அந்த ஒரு நொடிதான் அவங்க கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. இன்னைக்கும் மாசாணி அம்மனை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு நீதி கிடைக்காதவங்களுக்கு அவங்க தான் கடைசி நம்பிக்கை. திருட்டு, பண மோசடி, துரோகம், ஏன் குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்லாத சோகம்னு எல்லாத்துக்கும் மக்கள் அவங்க கிட்ட தான் வந்து நீதி கேக்குறாங்க. இந்த அம்மன் கோவில்ல ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சடங்கு இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க கோயில்ல இருக்கிற ஒரு கல்லுல சிவப்பு மிளகாய அரைச்சு தங்களோட புகார சொல்றாங்க. அன்னிக்கு அந்த அரக்கன் ஒரு கெட்டதுக்காக மிளகாய பயன்படுத்தினான். ஆனா இன்னைக்கு மக்கள் அதே மிளகாய அநீதியா அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இதுவே ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் இல்லையா? இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது. மனுஷன் போட்ட சட்டமெல்லாம் தூத்து போகும்போது உண்மையான நீதி எங்கிருந்து தான் வரும்? ஒருவேளை அநியாயத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட அடங்காத கோபத்திலிருந்து தான் அது பிறக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?